அண்மைச் செய்தி. பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றில் பெண் சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. ஆற்றில் மிதந்த பெண்ணின் சடலத்தை தீயணைப்புத் துறையினர் மீட்டிருக்கிறார்கள். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் தங்கமணி. தங்கமணி, அந்த பெண் சடலம் யார் என்பது அடையாளம் காணப்பட்டு விட்டதா? விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றில் காலை சுமார் 10 மணி அளவில் பெண் சடலம் மிதந்திருப்பதாக அங்கு செல்கின்ற வாகன ஓட்டிகள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்திருக்கின்றனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் விஜயா, வயது 60 என்பதும் இவர் அந்த பகுதியில் ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவிட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி பள்ளிப்பாளையம் பகுதியில் இருக்கின்ற காவேரி புதிய பாலத்தில் இருந்து தனது கையில் கொண்டு வரப்பட்ட அந்த மாத்திரை பைகளை பாலத்தின் மீது வைத்துக் கொண்டு பாலத்தின் சுற்றுச்சுவரில் இருந்து ஏறி குதித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து அங்கு செல்கின்ற வாகன ஓட்டிகள் ஒரு முதிய பெண் காவிரி ஆற்றில் குதித்திருப்பதாக உடனடியாக ஈரோடு தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுத்திருக்கின்றனர். ஈரோடு தீயணைப்பு துறையினர் மற்றும் கருங்கல்பாளையம் காவல்துறையினர் சம்பவ இடமான பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றிற்கு வந்து பார்த்தபொழுது அந்த பெண் சடலம் என்பது நீரில் மிதந்திருந்தது. உடனடியாக பரிசல் மூலம் மீனவர்கள் உதவியுடன் அந்த பெண் சடலத்தை மீட்டு அந்த கரையின் மேல் வைத்திருந்தது தெரிய வந்தது. தொடர்ந்து இந்த பெண் பள்ளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த விஜயா என்பதும் இவர்களுக்கு 2 மகள் இருப்பதாகவும் தொடர்ந்து இவர் தாரமங்கலத்தில் இருந்து 3 தினங்களுக்கு முன்பு தனது மகள் வீட்டிற்கு வந்ததாக கூறப்படுகிறது. இது தற்கொலை செய்து கொண்டதற்கான காரணங்கள் வேறு ஏதேனும் இருக்கின்றது என கருங்கல்பாளையம் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து கைப்பற்றப்பட்ட சடலம் ஈரோடு அரசு மருத்துவமனையினுடைய பிரேத பரிசோதனை கூட இடத்திற்கு அனுப்பப்பட்டு மேலும் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி.